ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசிபிஎன் சேனல். வெள்ளை சுண்டல் அவிச்சு தாளித்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சத்தானது. நம்ம நைட்லேயே தூங்கும்போது இதை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அதை அலசிட்டு நம்ம வேக வச்சோன்னா டக்குன்னு வெந்துடும். இப்போ இதை நம்ம கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். காலையில் இதை நம்ம வேக வச்சு தாளிச்சுக்கலாம். சுண்டல் நல்லா இந்த அளவுக்கு ஊறிடுச்சு. பெருசு பெருசாக நல்லாவே நமக்கு ஊறி வந்துருச்சு. இப்போ இந்த சுண்டலை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச பாத்திரத்துல இருந்து கழுவி வேற பாத்திரத்துக்கு எடுத்து நம்ம நல்லா இந்த அளவுக்கு சுண்டல் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். சுண்டல் நல்லா ஒரு கொதி வந்தோடனே எடுத்து பார்த்தாலே வெந்துடும். நல்லா கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராவே வேக விட்டா நல்லா சுண்டல் பூவா இருக்கும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு சுண்டல். அளவுக்கு நம்ம இப்படி கையை வச்சு நசுக்கி பார்த்தாலே நல்லா பூவா வெந்துருச்சு. இதை நம்ம தாளிச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு பருப்பும் போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தாளித்தில் இதை சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இது நல்லா பொன்னிறமாக வரது தாளியம். அப்போ தான் மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் நிறையா நம்ம சேர்த்து பொரிக்கும் போது சொல்லவே வேணாம், டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். வெங்காயம் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்தோடனே இப்போ நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கையில் எடுத்ததுனால டக்குன்னு சுண்டலை சேர்த்துட்டேன். வெங்காயம் பார்த்தீங்கல்ல எந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது நம்ம சுண்டலை சேர்த்தோன்னா நல்ல வாசனை கமகமானு இருக்கும். வெங்காயத்தோட அந்த வாசனை சுண்டலோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சுண்டலை இந்த மாதிரி வெங்காயம் நிறையா சேர்த்து பொரிக்கும் போது டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பை நல்லா நுணுக்கி வச்சுக்கேன். இதில் நம்ம இப்போ நல்லா நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆரம்பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ உப்பு எல்லாம் நமக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்சில் நம்ம துருவி வச்ச தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லா அதிகரிக்கும். தேங்காயும் நமக்கு நல்லதும் கூட. அதனால் எந்த ஒரு பொரியல் செஞ்சாலும் கண்டிப்பாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்குறது மட்டும் இல்லை, நமக்கு சத்தும் கூட தேங்காய் பூ. நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம நாட்டு சுண்டல் கருப்பாக இருக்கிற சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு இந்த பெரிய வெள்ளை சுண்டல் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு நல்ல அருமையான ஒரு சுண்டல் பொரியல் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் முன்னாடி காலத்துலலாம் காலையில் பயிறு வகையை தான் நல்லா வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க, ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்மளும் காலை நேரத்தில் இந்த மாதிரி பயிர் வகைகளை சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுண்டல் இப்போ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுண்டலை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாமா? எங்கள் மாமா கிட்ட கொடுத்து இப்போ சுண்டல் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாமா,
சுண்டல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? சாப்பிடுவோமா? எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கா? தேங்காய் பூ போட்டு அழகா இருக்கு. சரி, தேங்க்யூ.